Taste the Daily. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில்தான் 3 ஆண்டுகள் நாட்டின் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி 9 விழுக்காடுக்கு மேல் இருந்தது என முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கைக்கு பதிலளித்துள்ள ப. சிதம்பரம், ஒவ்வொரு அரசும் அதற்கு முந்தைய அரசின் வளர்ச்சிப் பணிகளின் மீதே தங்களது வளர்ச்சியை கட்டமைக்கின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை வெள்ளை பொய்களின் அறிக்கை என விமர்சித்துள்ளார். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகள், வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணம் 100 நாட்களில் கொண்டுவரப்படும், பெட்ரோல் டீசல் லிட்டர் 35 ரூபாய்க்கு விற்கப்படும், விவசாயிகளின் வருவாய் இரட்டிக்கப்படும் என நரேந்திர மோடி அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதமே ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் நிலையை காட்டுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் காலத்தில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7 விழுக்காடாக இருந்ததாகவும், அதுவே பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் 5.9 விழுக்காடாக மட்டுமே இருந்ததாகவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கூட்டணி அரசு பதவிக்காலம் முடிந்தபோது நாட்டின் கடன் மொத்தம் 58.6 லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்ததாகவும், பாஜக கூட்டணி ஆட்சி காலத்தில் அது 173.3 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் 2.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், அதுவே பாஜக ஆட்சியில் 14.56 லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவஹர்லால் நேருவும் அவரது சகாக்களும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு அரசும் அதற்கு முந்தைய அரசின் பணிகளின் மீதே தங்களது வளர்ச்சி பணிகளை கட்டமைப்பதாகவும், மத்திய அரசின் வெள்ளை அறிக்கையை தயாரித்தவர்கள் இந்த அடிப்படை உண்மையை மறந்துவிட்டு அறிக்கையை தயாரித்திருப்பதாகவும் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். Taste the Daily.